நடத்தக்கூடிய மீட்டிங் வந்து நடத்துறது. மாற்றுத்திறனாளிகளுக்கு அவங்க வந்து சேவை செஞ்சு விருதுகளை வாங்கிட்டு போயிட்டு வந்து தமிழ்நாடு அரசு கொடுத்து நாங்கள் போய் கேட்டோம் அப்படின்னு வந்து நாங்கள் நல்லா இருந்தால் தான் நீங்கள் விருது வாங்குறதுக்கு அர்த்தம் இருக்கும். நாங்கள் நல்லா இல்லாமல் நீங்கள் விருது வாங்கி வச்சிருக்கீங்கன்னா என்ன அப்படின்னு கேட்டோம். கேட்டதுக்கு அவங்க வருத்தப்பட்டாங்க. வாய்ப்பு வந்தாலும் பேசுறீங்க அப்படின்னு வருத்தப்பட்டாங்க. அதன் பிறகு மீண்டும் கூட்டம் நடத்துவாங்கன்னு பார்த்தா இது வந்து நடத்தவே இல்லை. தேர்தலுக்காக அவங்க வந்து வீட்டரோட பிரச்சாரம் பண்ணி அதுக்கான வழிமுறைகளை வந்து இந்தியாவோட வந்து தேர்தலோட மாவட்ட ஆட்சியர் எடுத்து நிறுவாங்க. பட் ஆனால் உள்ளபடியே மக்களுக்கான ஆட்சி அரசு மக்களாட்சி தான், அந்த முறை தான். ஆனால் அந்த முறை இருக்காங்கன்னா பெரிய கேள்விக்குரிய மக்களாட்சி முறைகள் கிடையாது. ஏன்னா அடிப்படையில் வறுமை கோடு பட்டியலில் இருக்கிறாங்க, வாழ்றதுக்கு முடியாமல் வாழ்றவங்க, மாற்றுத்திறனாளிகள், இந்த மாதிரி உடல்நலம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு தான் முன்னாடி வந்து அவங்க செய்யணும். ஆனால் எங்களுக்கு வந்து ஒரு பேருக்காக ஒரு விளம்பரத்துக்காக இந்த கூட்டம் நடத்துறது போல இருக்கு. அதனால் வந்து அவங்க கூட்டம் நடத்துனாங்கன்னா கண்டிப்பாக அவங்க இருந்து குறைகள் கேட்கணும். தாய் இருக்காங்க, குழந்தை பெற்றுட்டாங்க, குழந்தை அழுகுதுன்னா தாயிட்ட தான் நாங்கள் பால் குடிக்க முடியும். குழந்தை வந்து எல்லாருக்கிட்டையும் படிக்க முடியாது. இதை வந்து ஒருத்தவங்க வர்றாங்கன்னா எங்களுக்கு தாய் உள்ளத்தோட தான் நாங்கள் வந்து அவங்க தேடி நாங்கள் வரணும் அப்படின்னா அவங்க இருந்து தான் எங்களுக்கு பதில் சொல்லணும். தவிர்க்க முடியாத சூழல் போகிறது வேறு. எங்களுக்கு வந்து கடைசி நேரத்தில் மாதம் கடைசி எங்களுக்கு வந்து கூட்டம் வைக்கிறாங்க. இது முன்கூட்டியே தகவலை தெரிவித்து அதுக்கு அந்த கூட்டத்தில் விளையாட்டிருப்பாங்க, சரிங்களா? ஆனால் விவசாய கூட்டத்துக்காக நடத்திட்டு இன்னைக்கு மாற்றுத்திறனாளிகள்